சாரணியர்களை பொறுத்தவரையிலே உடலாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் ஏன் ஆன்மாவினாலும் நீங்கள் உயர் நிலையை அடைவதற்கு சகலவிதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுத்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையிலே தான் உங்களுடைய சாரணிய வாழ்க்கை அமைகின்றது. அதன் காரணத்தினால் அந்த சமூகத்தினுடைய உங்களை சுற்றியுள்ள அந்த சூழலுக்கு ஏற்றவாறு உங்களை தயார்படுத்தி எந்த விதத்திலே நீங்கள் ஒரு நல்லதொரு சூழலை ஏற்படுத்த முடியுமோ, எந்தெந்த பிரச்சனைகளை எதிர்நோக்க முடியுமோ, எவ்வாறு அவற்றை எதிர்நோக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள், படிப்பித்து தருகின்றார்கள். ஆகவேதான் உங்களுடைய இந்த சாரணிய வாழ்க்கை என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கை. அதை நீங்கள் நாட்டுக்காக, மக்களுக்காக, உங்களுடைய சூழலுக்காக பாவிக்க வேண்டும். இந்த வருங்காலத்திலே எங்களுடைய சகல இன மக்களும் ஒன்று சேர்ந்து ஒருமித்து இந்த நாட்டை எழுப்ப வேண்டும் என்றால் இந்த சாரணிய இயக்கத்தினுடைய அந்த குறிக்கோள்கள் எங்களுக்கு முக்கியமானது. ஆனால் அண்மை காலத்திலே எனக்கு ஒரு குறிப்பு, அதாவது எங்களுடைய ஆளுநர் அன்று குறிப்பிட்டார், கலப்பு திருமணங்கள் மிகவும் அவசியம் என்று. கலப்பு திருமணத்துக்கு நான் எதிர்ப்பவன் அல்ல. என்னுடைய 2 மக்களும் சிங்கள பெண்களையே திருமணம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை கூற விரும்புகின்றேன், தமிழ் மக்களுடைய உரித்துக்களை கொடுங்கள், அவர்களுக்கு சட்டபூர்வமாக கொடுக்க வேண்டிய அத்தனை உரித்துக்களையும் கொடுங்கள், அதன் பின்னர் கலப்பு திருமணங்கள் நடைபெறட்டும் என்று தான் கூறி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.